சின்னத்திரை நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா தன்னோட 2வது திருமணம் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியால செம வைரல் ஆயிட்டு வருது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஸ்ருதி சண்முகப்பிரியா முதல்ல நாதஸ்வரம் சீரியல் மூலமா தான் மக்கள் மத்தியில பிரபலமாய் வந்தாங்க. அதை தொடர்ந்து பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் அரவிந்த் சேகர் அப்படின்றவருக்கும் கடந்த 2022 திருமணம் நடந்தது. ஆனா எதிர்பாராத விதமா கல்யாணம் முடிஞ்ச ஒரே வருஷத்துல அரவிந்த் மாரடைப்பு காரணமா திடீர்னு உயிரிழந்துட்டாரு. கணவர் இறந்து சில ஆண்டுகள் ஆனாலும் அவரோட நினைவுகளோடவே ஸ்ருதி வாழ்ந்து வராங்க. இப்படி இருக்க சூழல்ல தான் ஸ்ருதி சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில பல விஷயங்களை பத்தி பேசியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அரவிந்த் இப்ப என் பக்கத்துல உயிரோட இல்லைன்னாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதோ இல்ல நான் தனியா இருக்கும் போதோ அவனை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருப்பேன். அவனோட நினைவுகள் எப்பவுமே என் கூடவே தான் இருக்கு. அவன் இன்னமும் என் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். என்னோட அம்மா அப்பா அடிக்கடி சொல்ற விஷயம் இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றது தான். அதே போல அரவிந்தோட பெற்றோரும் என் ஃப்ரெண்ட்ஸும் என் நல்ல உரிமைகளும் நீ இப்படியே தனியா கஷ்டப்படுறது அரவிந்த் கண்டிப்பா விரும்ப மாட்டான். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா தனியா வாழ்றதோ இல்ல மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதோ அவங்க விருப்பம் தான். ஒருவேளை வருங்காலத்துல எனக்கு ஒருத்தரை பிடிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அந்த நபரை எனக்கு அனுப்பி வச்சதே என்னை பாதுகாக்கிற என்னோட தேவதையான அரவிந்தா தான் இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே உருக்கமா பேசியிருந்தாங்க. ஸ்ருதி சண்முகப்பிரியா தன்னோட கணவர் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து இருந்த வீடியோஸ் போட்டோஸும் நிறைய அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அரவிந்த் கார்டியாக் அரெஸ்ட் காரணமா தான் இறந்தாரு. ஆனா அவர் பாடி பில்டிங் ஒர்க் அவுட் மற்றும் உணவு கட்டுப்பாட்டு அதிகமா வச்சதுனால தான் மாரடைப்பு வந்துச்சுன்னு சிலர் தவறா சொன்னாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா பேசின ஸ்ருதி, என் கணவர் ஒரு சிவில் இன்ஜினியர், பாடி பில்டிங்க ஒரு பேஷனா எடுத்துதான் என் கணவர் மிஸ்டர் தமிழ்நாடு பட்டம் ஜெயிச்சாரு. தயவு செஞ்சு அவரோட இறப்பு குறித்து தவறான தகவல்களை பரப்பாதீங்க அப்படின்னு வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல கணவர் கிடைப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.